ஹாய், ஹலோ, குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா குஜராத்தில் இருக்கோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக யாரும் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போல் நம்ம சேனலில் ட்ராவல் vlog, ஃபுட் vlog அண்ட் எஜுகேஷன் ரிலேட்டட் வீடியோஸ், ஷேர் மார்க்கெட் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் சம் ரிலேட்டட் எக்ஸைட்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் அப்டேட் பண்ணுவோம். ஸோ நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இங்கே குஜராத்தில் நம்ம ஒரு துவாரகா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நமக்கு சண்டே வந்து ஹாலிடே. ஸோ அதனால் அங்கே நம்ம வந்து ஒரு கார் ஒன்று புக் பண்ணிவிட்டு அங்கே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே வந்து சிஎன்ஜி தான் யூஸ் பண்ணுறாங்க. மேக்ஸிமம் எல்லாமே இவி சிஎன்ஜிக்கு வந்து ஷிஃப்ட் ஆகிட்டு இருக்காங்க குஜராத் சைடில் உள்ளவங்க எல்லாருமே. ஸோ நம்ம வந்து சிஎன்ஜி வந்து நம்ம காருக்கு ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து துவாரகா ரைடு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க ஒரு விஷயமா பார்க்கலாம். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா துவாரகா போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இருக்க ஜாம்நகர்லேருந்து துவாரகா ரீச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மோர் தென் 3.5 hours கிட்ட ஆகும். நம்ம வந்து ஒரு 9 o'clock போல் நம்ம வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணோம். அண்டு துவாரகா வந்து நெக்ஸ்ட்டு அங்கே எங்கே அப்படின்னா ஒரு 4 o'clock ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம வந்து அங்கே வந்து ஒரு 2-2:30 அந்த மாதிரி ஆகிடும். அண்ட் நியர்பையில் சம் டெம்பிள்ஸ்லாம் இருக்குது. ஸோ அந்த டெம்பிள்ஸ் எல்லாம் விசிட் பண்ணிவிட்டு ருக்மணி டெம்பிள்ஸ், சிவா டெம்பிள், சிவலிங்கா டெம்பிள்னு சொல்லிட்டு அங்கே நியர்பையில் ஒரு 3 டெம்பிள்ஸ் இருக்குது. ஸோ அந்த டெம்பிள்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி விசிட் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம ஃபைனலாக துவாரகா போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். போகிற வழியில் அந்த பக்கத்து அவுட்டர் சைடு வந்து நம்ம போனோம் அப்படின்னா அங்கே வந்து ஃபுட் வந்து அந்தளவுக்கு குட்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு இந்த ஹோட்டலில் வந்து நம்ம ஃபுட் ப்ரிஃபர் பண்ணோம். இந்த ஹோட்டல் நேம் வந்து லியோன்னு இருந்துச்சு. ஸோ இந்த ஹோட்டல் பொறுத்தவரையிலும் அவங்களோட லுக் வைஸ், அவங்களோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாமே ரொம்ப நீட்டாக குட்டாக சூப்பராகவே வச்சுருந்தாங்க. பட் ஃபுட் வைஸ் சொல்லணும் அப்படின்னா நம்ம என்ன ஆர்டர் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு புலாவ், அப்புறம் வந்து ஒரு ஜீரா ரைஸு வித்து தால் ஃப்ரை வாங்கினோம். ஸோ இங்கே வந்து பொதுவாக குஜராத்தில் வந்து எல்லாருமே அவங்களோட ஒரு ஃபுட் மீல்க்கு சைடில் வந்து பார்த்திங்கன்னா பட்டர் மில்க் வந்து ஆட் பண்ணிக்குவாங்க. ஸோ அது வந்து இவங்களோட ட்ரெடிஷன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுட் வைஸ் சொல்லணும்னா ரொம்ப அபாரம்லாம் சொல்ல முடியாது. ஏதோ ஓகேவாக இருந்தது அப்போதைக்கு. ஏதோ ஓகேவாக சாப்பிட்டு கிளம்பிட்டேன். ஏன்னா நான் மார்னிங் கூட சாப்பிடல. ஒர்க் போயிட்டு வந்து அந்த டயர்டில் நான் படுத்து தூங்கிட்டு 9 o'clock எழுந்துச்சு இந்த பிளானை போட்டாச்சு. அப்புறம் டைரெக்டாக ஆஃப்டர்நூன் வந்து ஒரு 12:30 போல் தான் இந்த மீல் பண்ணோம். மீல் ஃபுட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து துவாரகாக்கான போகிறதுக்கான ஜேர்னியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம கூட வந்த டிரைவர் ரொம்ப வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு டிரைவராக இருந்தார். நமக்கு அவர் வந்து ஃபுல்லாக ஹிந்தி தான் பேசுவார். பட் ஓரளவு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டார் நான் சொல்ல வந்த விஷயங்களை. அதுவும் இல்லை அப்படின்னா இருக்குது கூகுள் ட்ரான்ஸ்லேட்டர். ஸோ ட்ரான்ஸ்லேட்டரை போட்டு நான் பாட்டுக்கு கன்வே பண்ணிட்டு போயிட்டே இருக்கேன். நான் பாட்டுக்கு என் வேலையை பார்த்துட்டு. நம்ம வந்து ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த ரூட்டு பக்கமாக நம்ம வந்து ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இங்கேருந்து மோர் தென் வந்து ஒரு 80 kilometers தள்ளி தான் வந்து நம்ம துவாரகா ரிலேட்டடான அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய டெம்பிள்ஸ்லாம் மீட் பண்ண முடியும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் எல்லாம் நல்லா வயல் வரப்பெல்லாம் செம்மையாக வச்சுருந்தாங்க. ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா விண்டு மில்லாம் இருந்துச்சு.
ரோடெல்லாம் க்ளீனாக இருக்குது. பட் இங்கே என்ன ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, இங்கே வந்து மாடை வந்து ரோட்டில் விட்டுறாங்க. அதுங்க பாட்டுக்கு வந்து ரோடு ஃபுல்லாக வந்து ஜாம் பண்ணிடுதுங்க. அதிகமான கவ் ஆக்சிடென்ட்ஸ் வந்து இங்கே நடக்குது சம்டைம்ஸ். குஜராத் சைடில் அது ஒன்று வந்து ரோட் சைடில் அது ஒரு டேஞ்சரான ஒரு விஷயம். மாடுங்க வந்து ரொம்ப நிறையா வந்து ரோட் சைடு வந்து வந்துட்டு போயிட்டு வந்துட்டு இருக்குங்க. அப்புறம் நம்ம வந்து ஓரளவு நம்ம வெஹிக்கிள் வந்து கரெக்டாக போயாச்சு. நம்ம எல்லாம் பிரேக் பண்ணி கரெக்டாக போயாச்சு. எந்த எதுவும் டேஷஸ் எதுவும் ஆகல. பர்ஃபெக்டாக போயாச்சு நம்ம. அண்ட் நம்ம வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீட் மோட் போட்டிருக்கோம். கொஞ்சம் ஸ்பீடாக நம்மளோட வீடியோ வந்து கவர் தான் × 2 அப்படிங்கிற ஒரு ஸ்பீட் மோட் போட்டிருக்கோம். ஸோ அதனால் நம்மளோட கார் வந்து மோர் தென் ஒரு 100 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகிற மாதிரி ஒரு வியூவிங் கிடைச்சிருக்கு. மற்றபடி நம்ம வந்து ஒரு 50 to 60, 70 ஆவரேஜில் தான் போயிட்டு இருந்தாங்க. ரொம்ப ஸ்பீடாலாம் போகல. அதுக்கப்புறம் இங்கே வந்து அவுட் ஆஃப் த ஏரியா அப்புறம் போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ரோடெலாம் ரொம்ப கிளியராக இருந்தது. எந்த ப்ராப்ளமும் இல்லை. ரொம்ப ஸ்பீடாக நீட்டாக நம்மளோட பிளேஸை வந்து ரீச் அவுட் பண்ண முடிஞ்சுது. நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து அங்கே ஒரு சிவா டெம்பிள் ஒன்று பக்கத்தில் இருந்துச்சு, சிவலிங்கா டெம்பிள். ஸோ அந்த டெம்பிள் வியூ பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டுருக்கோம். ஏன்னா பிஃபோர் தட் நம்ம இந்த டெம்பிள்லாம் விசிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபைனலாக துவாரகா போகலாம் அப்படின்னு. இந்த டெம்பிள் வந்து பார்த்திங்கன்னா, நான் இது மாதிரி வந்து ஒரு சிவபெருமான் இதுவரையிலும் இவ்வளோ ஒரு நல்ல உயரமாக வந்து நான் எங்கேயுமே இதுவரையிலும் பார்த்தது கிடையாது. இதுதான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் இங்கே தான் பார்த்துருக்கேன் இந்த வியூ ஆஃப் சிவாவை. இந்த டெம்பிளில் ரொம்ப வந்து ஒரு சூப்பரான ஒரு வியூவில் என்னால் வந்து பார்க்க முடிஞ்சுது. அண்டு இங்கே வந்து கொஞ்சம் நீட் அண்ட் குவைட்டாக நீட்டாக வச்சுருந்தாங்க. எல்லாமே அவங்க பாட்டுக்கு ரொம்ப ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் நீட்டாக ஃபாலோ பண்ண மாதிரி தெரிஞ்சுது. ரொம்ப ஹரிபரி இல்லாமல் எல்லாம் ப்ளசன்ட்ஃபுல்லாக வந்து மீட் பண்ணிவிட்டு அவங்க ஒர்க் பண்ணிவிட்டு போயிட்டு இருந்தாங்க. எல்லோரும் கரகோஷம் எழுப்புறாங்க. அது அவங்க ஒரு பாணியில் குஜராத்தி ஸ்டைலில் ஹிந்தி ப்ளஸ் குஜராத்தி எல்லாம் வந்து கலந்த மாதிரி அவங்க வந்து கரகோஷம் எழுப்பிட்டு கடவுளை போய் தரிசனம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஃபீலிங்காக இருந்தது. அப்புறம் இங்கே சாமிக்கு வந்து படைக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நவதானியங்கள் வச்சுருந்தாங்க. நவதானியங்கள் வந்து ஒரு சில இடத்துல பிளாஸ்டிக் டப்பாலையும் ஒரு பக்கத்து பார்த்திங்கன்னா பான்ராக் டப்பாலையும் வச்சுருக்காங்க. ஸோ ஓகே, சாமிக்கு படைக்கிறோம், மனது சுத்தமாக இருந்து படைச்சா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வச்சுருக்காங்க போல இருக்கு. அப்புறம் இங்கே வந்து இந்த சிவபெருமானோட லுக்கு வந்து உண்மையிலேயே அசத்தலாக இருந்துச்சு. நான் இது வரலும் எங்கேயுமே இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் சிவபெருமானை வந்து நான் பார்த்ததே கிடையாது என் லைஃப்பில். ரொம்ப சூப்பர் வியூவாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே உள்ளே இருக்கவங்கலாம் நல்லா சூப்பராகவே அவங்க வந்து கரகோஷம் எழுப்பிட்டு இருந்தாங்க. ஒரு பக்தி பரவசத்தோடு இந்த பிளேஸை நம்ம விசிட் பண்ணோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு.
நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 12:30 போல வந்துட்டோம். ஸோ இங்க வந்து வெயில் வந்து பயங்கரமா இருந்துச்சு. என்னாலலாம் நிக்கவே முடியல. அவ்ளோ ஒரு ஹாட்டான ஒரு பிளேஸா இருந்துச்சு இந்த பிளேஸு. பட்டு ஓகே. பட் நம்ம இங்க வந்தாச்சு. ஸோ எப்படி இருக்கு இந்த பிளேஸ் அப்படின்றத ஃபுல்லா நம்ம வியூ பண்ணி பார்க்குறோம். ரொம்பவே வந்து ஒரு சூப்பரான ஒரு இனோவேஷனா வந்து இவங்க வந்து இந்த டெம்பிள் வந்து ஸ்கல்ப்சர் பண்ணியிருக்காங்க. நல்லா நல்லா இருக்கு. அப்புறம் இங்க ஸ்பெஷலா சொல்லணும்னா, இங்க வந்து அவங்க ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு, அப்புறம் ஹார்ஸ் ரைடிங் எல்லாம் வந்து பக்கத்துல அவைலபிள் பண்ணி வச்சிருக்காங்க. வர டூரிஸ்ட்லாம் வந்து அத அவைல் பண்ணிக்கிறதுக்கு. ஒரு நல்ல ஒரு ஈவினிங் டைம்ல வந்தோம்னா, இது ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட்டா இருக்கும். அப்புறம் சிவபெருமானோட அந்த வியூ வந்து மாஸா இருந்துச்சு. செம்மையா இருந்தது. நம்ம சேனல்ல இது போல சூப்பரான சில ஸ்பாட்ஸ்லாம் வந்து அடுத்து மீட் பண்றதா இருக்கும், விசிட் பண்றதா இருக்கும். நம்ம சேனல்ல இது போல நெறைய வீடியோஸஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். ஸோ உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுவோங்க, ஃபாலோ பண்ணுங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு இது போல நெறைய ஸ்பாட் தெரிஞ்சதுன்னா அதையும் கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.